ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேக்கரியிலலாம் வாங்கக்கூடிய எக் பப்ஸை அதே டேஸ்ட்லேருந்து கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம ஹோம்மேடாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக் பப்ஸ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, மைதா மாவு 1/2 கிலோ, வெங்காயம் 1/2 கிலோ, மல்லி மிளகாய் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம், 2 பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு சீரக பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, பெருஞ்சீரக பொடி. அவிச்சு எடுத்த முட்டையை வந்து நான் 2 பகுதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ மைதா மாவில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு வந்து கொஞ்சமாக விரவி எடுத்துக்கணும் புட்டு பதத்துக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மைதா மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு விரவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பஃப்ஸுக்கான கரெக்டான பதம். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பஃப்ஸுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேன் ஹீட் பண்ணிக்கலாம், அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, மிளகாய், கொத்தமல்லி தழை 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பொடிகள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலாவை. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எக் பஃப்ஸில் வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு. பாருங்கள், நல்லா சூப்பரான எக் பஃப்ஸுக்கான ஸ்டஃபிங்ஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற மாவு வந்து எடுத்துக்கலாம். 1/2 hour அப்புறமா எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி நம்ம இந்த மாவையும் திரட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாவுக்கு மேற்பக்கமாக கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங்ஸை வந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முட்டையை இந்த மாதிரி, அதாவது மஞ்சள் கரு உள்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக மைதா மாவு கரைச்சி வச்சுட்டு இந்த மாவோட எட்ஜை வந்து நம்ம சீல் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நான் மீதமுள்ள எல்லா மாவுகளையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பப்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பப்ஸுக்கு வந்து எண்ணெய் எதுவுமே அதிகமாக குடிக்காது. பாருங்கள், நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணாலே போதும். முங்குற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம ஒவ்வொரு பக்கமாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஸ்டவ்லேருந்து நம்ம பஃப்ஸை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக வந்திருக்கு நமக்கு எக் பஃப்ஸு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சுன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.